வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தலைப்பு ஆடம்பரம். ஆடம்பரம்னா எது வேணால் எடுத்துக்கலாம். ஆடம்பரம் வாழ்க்கையே ஆடம்பரமாக இருக்கணும். வசதி வாய்ப்பு உண்டாகிற அளவுக்கு நம்மகிட்ட பணங்காசு இல்லைன்னாலும் கடன் வாங்கியாவது ஆடம்பரமாக இருக்கணும். மற்றவங்க மாதிரி, அதாவது எதிரியை கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட, ஆனால் தனக்கு இயல்பாகவே எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு சில லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி நினைக்கிறாங்க. அவங்க பொருளாதாரம் என்னங்கிறத அவங்களாலே யோசிக்க தெரியாமல் ஆடம்பரமான வாழ்க்கை, பிள்ளைங்க எது கேட்குதோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றது. அதேமாரி லேடிஸ் நிறைய சாரி, நம்ம சக்திக்கு மீறின ட்ரெஸ்ஸஸ், நகைங்க, ஒரு சீட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் 3 சீட்டு உள்ள காசு தண்டல், வெளியில் கடன். பார்த்திங்கன்னா கார் லோனில் வாங்கியிருப்பாங்க, அது டியூ ஓடிட்டுருக்கோம். அதே போல் கார் வாங்கிட்டோம், நினச்ச பவுனை வாங்கிட்டோம், வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம், ஃப்ரிட்ஜு வாங்கிட்டோம். நமக்கு தேவையானது இன்னும் வீடு தான். அதுவும் எப்படியாவது ஒரு லோனை போட்டு லோன் சேங்ஷன் ஆச்சுன்னா மேற்கொண்டு வட்டிக்கு கொஞ்சம் பணத்தை வாங்கி கட்டின வீடோ இல்லை இடமோ என்ன கிடைக்குதோ அது தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிடணும் அப்படின்னு அடுத்த பேஸ்மெண்ட்டை போட்டுருவாங்க. அதுவும் கிடச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரத்தில் நிறைய லோன் வாங்கிட்டாங்க, கட்ட முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு மேலே ஐசிஐசி பேங்கில் லோன் போட்டிருந்துருக்காங்க. அந்த ஐசிஐசி பேங்க்லேயும் வட்டி கட்டாமல் தான் வட்டிக்கு வட்டி போட்டு பயங்கரமாக 1 லட்சத்துக்கு 3 லட்சம் அப்படி போல் 10 லட்சத்துக்கு எவ்வளவோ பெனால்ட்டி போட்டு கட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வாரண்ட்டி வந்துடுச்சு. பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. எங்கே வாங்கணுமோ எல்லா இடத்தையும் வாங்கி வச்சிருச்சு. யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. வீட்டையே ஆசாசியாக கட்டின வீட்டையே விற்றுட்டாங்க. அதே மாதிரி ஜுவல்ஸு, சில பேர் ஜுவல் வாங்கணுன்னு கேட்டிங்கன்னா சீட்டு போடுறது, நகை சீட்டு போடுறது, அதையும் மீறி கட்ட முடியாமல் அதையும் கட்டுறது. அப்புறம் கொஞ்சம் கைமாற்று வாங்கிறது, ஒரு நகையை வாங்கிறது, அதை கொண்டு திரும்ப அடமானம் வைக்கிறது, அடமானம் வச்சு அந்த கடனை கொடுக்கறது. அந்த கடனை கொடுத்துட்டு இந்த நகைக்கு வட்டி கட்டுற பேங்க் வட்டியும் கம்மி வட்டி பர்சன்டேஜ், அதையும் கட்ட முடியாமல் வச்சுருந்து திரும்ப எடுத்து மறு அடகு, கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு மறு அடகு வைக்கிறது. போட்டு உளைச்சல், மன உளைச்சல். திரும்ப பார்த்திங்கன்னா திரும்ப 1 இயர் முடிஞ்சிடும். திரும்ப நோட்டீஸ் வரும், உங்கள் நகை ஏலத்துக்கு போகுதுன்னு. திருப்பி எங்கேயாவது கைமாற்று வாங்கி பாதி பணத்தை கட்டி வேறு சீட்டு போட்டு பேத்து மாத்தல் பண்ணி என்னென்ன நம்ம பண்ணி வச்சுருவாங்க. அதையும் மீறி என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப நகை தான் இருக்க ஏறிட்டுருக்கா, மேற்கொண்டு அதிலே இன்னும் கொஞ்சம் அதை கழுத்து பிடிக்க குறைச்சி வச்சுட்டோமோ, மொழிடிச்சுன்னா நம்ம கை பிடிப்பாக இருக்குமோன்னு அந்த யோசனையில் இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்கி ஃபுல்லாக அதை கழுத்து மட்டும் வாங்கிடுவாங்க. திரும்ப அதை வட்டியாக கட்ட முடியாமல் அவ்வளோதான், 3வது வருஷம் விட்டுற வேண்டியது. என்னென்ன கொஞ்சம் பணம் சேர்த்து வாங்கிட்டோமே மன ஆறுதலோட மொழி போட்டோன்னு விட்டுற வேண்டியதா. ஏலத்துக்கு விட்டு அவங்க நகை அவ்வளோதான், கோவிந்தான். மன உளைச்சலும் உருவாகி அந்த நகையவும் ஊக்க முடியாமல் பல பிரச்சனைக்கு உள்ளாகி கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாமல் அடகு வச்சு நகையை மூக்க முடியாமல் அந்த நகையை விட்டு எதுக்கு இந்த அலைச்சல்? தேவையில்லையே. அழகாக நமக்கு கையில் 10 ரூபா மிச்சப்படுதா, அதை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சோமா, ஒரு எமர்ஜென்சி நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வேணா போய் கடன் வாங்காமல் நம்ம அதை செலவு பண்ணிக்கலாம். மன உளைச்சல் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி பொருள் சேர்க்கறது இருக்கட்டும்,
அந்த பொருளை வந்து ஆள்றதுக்கு நமக்கு உடம்பு மனசு எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தானங்க அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு சாரியே வாங்கி வச்சுருக்கோம், விசேஷம் வருது, ஏதோ ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனில் கட்டுற அளவுக்கு நமக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்து வேணும். நம்ம அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும். அதுக்கான மன உளைச்சல் இல்லாமல் மனசு நல்லா தெளிவாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால் மனசையும் பார்க்கறதில்ல, அலைச்சலையும் பார்க்கறதில்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அப்பாடான்னு சோர்ந்து போய் சுருண்டு படுத்துக்கிறது. என்ன செய்யுதுன்னா, எனக்கு ஒரே தலைவலி, காய்ச்சல் வர மாரி இருக்குது, பயங்கர டென்ஷனு, எனக்கு என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு ஒய்ஃபுக்கிட்ட சொல்ல வேண்டியது. அவள் என்ன நினைப்பா, ஐயையோ நம்ம வீட்டுக்காரர் என்ன பிரச்சனைன்னு தெரியல, பிரச்சனைன்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு, போய் கேட்டால் வல்லுன்னு விழுவார், அதை போய் நம்ம கேட்க முடியாது, என்னன்னு தெரியாமல் அவமான உளைச்சல். அவள் என்ன பண்ணுவா, டென்ஷனாக இருக்கேன்னு பிள்ளைங்கள்ட்ட கோவத்தை கட்டுவா. இந்த வீட்டு பொண்ணு பசங்க வந்து என்னன்னு தெரில, அப்பாவும் படுத்துக்கிட்டாரு, அம்மா நம்மக்கிட்ட வல்லு வல்லுன்னு விடுறா, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு அந்த பொண்ணு மன உளைச்சல். பிள்ளைங்க படிப்பு ஸ்பாயில், ஸ்கூல் போகாது. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், இதெல்லாம் வந்து நாமளாக உருவாக்கிக்கிறது தாங்க. மனசு அமைதியாக 500 சம்பாரிச்சிட்டு வந்தாலும் அதில் 300 ரூபாய்க்கு என்ன ஜாமான் வாங்கி குழம்பு கறி சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அழகாக நீட்டாக படுத்தமா தூங்கினோமான்னு எந்திரிச்சு மீதி அந்த 200 வச்சுக்கிட்டு மறுபடியும் அன்னைக்கு உள்ள காசில் மீதி என்ன மிச்சப்படுத்தி நீங்கள் அதை டப்பாவில் போட்டு வைங்க. நமக்கு கொஞ்சம் சம்பள உயர்வு இல்லை, இன்னொரு வேறு நல்ல வேலை இல்லை, பிள்ளைங்க படித்து வேலைக்கு போனால் நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்காதீங்க. கடன்காரங்க இன்றைக்கி கொடுப்பாங்க, நாளைக்கு கொண்டாம்பாங்க. அப்போ எப்படி கொடுப்பீங்க? கடன் கொடுக்குறவங்க இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு திரும்பி அதை கொடுக்க முடியுமா? அவங்க 3 மாதத்தில் கேட்கலாம், 3 நாளில் கேட்கலாம். அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வேணும், நான் கொடுத்துட்டேன், கையில் வச்சுருந்தேன், நீங்கள் கேட்டிங்களேன்னு கொடுத்துட்டேன், எனக்கு திடீர்னு இப்போ முடையாக இருக்குது, ஃபங்க்ஷன் வருது, அந்த இதுக்கு போகணும், இந்த தேவைக்கு போகணும், எனக்கு வேணும், எங்கேயாவது நீங்கள் பெரட்டி மாற்றி வாங்கி கொடுங்கன்னு அவங்க நமக்கு கொஸ்டின் மேலே கொஸ்டின் வைப்பாங்க. இதெல்லாம் தேவையா? அமைதியான வாழ்க்கையை அமைதியான முறையில் அருமையாக நடத்தி கொண்டு போகலாங்க. 1000 வழிகள் இருக்குது. நீங்களும் வேலைக்கு போங்க. உங்களால் படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னாலும், படித்தா ஆஃபீஸ் வேலைக்கு போக போகிறீங்க, படிக்கலையா ஒரு கம்பெனிக்கு போங்க. காலை வேலையை முடிச்சுட்டு 9:30க்கு எல்லா வேலையும் 5 மணிக்கு எழுந்துச்சி எல்லா வேலையும் முடிச்சு நீங்கள் கம்பெனிக்கு போங்க. ஒரு 8000 வரும், 10,000 வரும். ஏதோ நல்ல ஒரு டைலரிங் தெரிஞ்சவங்க ஜாக்கெட் தைக்க போகலாம். எந்தவோ ஒரு வேலை லேடிஸ் போயிட்டு 2 பேரும் சம்பாரித்து 2 பேருமே சேவிங்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு ஒரு 50,000 வந்துருச்சா, நமக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு சக்திக்கு மீறி வாங்காமல் ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்கி அதுக்கான 1,00,000 என்ன பொருள் வேணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிட்டு ஒரு நகையே வாங்கணும். ஒரு பாப்பாவுக்கு 1 பவுன் செயின் எடுக்கணும், ஒரு 20 ரூபா 25 ரூபா எங்கேயாவது கடன் வாங்கி 1 பவுன் செயின் எடுத்துகிட்டு அந்த 25 ரூபாயும் ஒரு 2 மாதத்தில் வட்டியை கேட்காதீங்க, கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நியாயமாக நேர்மையாக நாணயமான முறையில் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அடுத்த நடம் நீங்கள் கேட்கங்காட்டி அவங்களும் கொடுப்பாங்க. இழுக்கடிக்கக்கூடாது. நம்ம நாணயத்தோடு நடந்துட்டோம்னா அவங்க அடுத்த நடம் நமக்கு கேட்கங்காட்டியும் கொடுப்பாங்க, எமர்ஜென்சிக்கு தருவாங்க. அதை பயன்படுத்திக்கணும். அதேமாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கோங்க. பக்கத்து வீட்டில் பாயாசம் பண்ணுறாங்க, எதிர் வீட்டில் என்னவோ வாங்கி சாப்பிட்றாங்க, இந்த பக்கம் வீட்டில் பணியாரம் சுடுறாங்க, இதெல்லாம் நம்ம இயங்கக்கூடாது. நம்ம பணியாரம் சுடுறது பெரிய வேலை இல்லை, அது கொஞ்சமாக ஒரு நிறைய செய்யாமல் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கூட பச்சரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி பணியாரம் சுட்டுக்கலாம். நம்ம தகுதிக்கு என்னவோ அதை மீறி ஆசைப்படாமல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமான முறையில் ஒவ்வொரு குடும்பமும் அதிக ஆசை இல்லாமல் வாழ்ந்தோன்னு வச்சுங்களேன். கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாலா பக்கமும் கடனை வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிச்சு போய் எல்லாரும் மருந்து எத்தனையோ முறை இதேமாரி நிகழ்வுகளை கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், நியூஸ்லேயும் வந்திருக்குது. கடன் தொல்லை தாங்க முடியாமல் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்லாம். அந்தமாரி அளவுக்கெல்லாம்
போகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உங்கள் கையில் காசு இருந்தால் வாங்குங்க, இல்லையா சந்தோஷமாக இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. வர்றவங்க வரட்டும், பேசுகிறவங்க பேசட்டும். நம்ம வேலை சரியாக இருக்கும் நமக்கு. நம்ம போய் அடுத்தவங்க வீட்டில் உட்காந்து கதை பேசணும்னு அவசியமே இல்லைங்க. நல்லா படுத்து தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. அது உங்களை பாதிக்கிறதோடு இல்லாமல் உங்கள் குடும்பத்தையே அது பாதிக்கும். உங்களுக்கு மன உளைச்சல்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பீங்க. அது என்ன மன உளைச்சல்னு தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் உள்ள 5-6 பேருக்கும் அந்த நிம்மதி இல்லாத போகும். சோர்வு தன்மை வந்துடும். சமைக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, கடன்காரங்களுக்கு கடன் கட்ட முடியாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. கொடுக்க தயாராக இருந்தாலும் நமக்கு வாங்கிட்டு திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது வாங்கணும். முடியாது, லேட் ஆகும்னா நம்ம வாங்கக்கூடாது. நம்ம சக்திக்கு மீறி எதையும் செய்யக்கூடாது. இருக்கிறத வச்சு அன்போடையும் அளவோடையும் அழகான குடும்பம் நடத்துங்க. இதுதான் வீட்டுக்கும் நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் நல்லது. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.